பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க, பிரசாந்த் லோன் கட்ட முடியல, பொண்டாட்டிக்கு கூட்டி விடலாம் வாங்கிய லோனுக்கான தவணையை கட்டிட்டு உன் மனைவியை கூட்டிட்டு போய் என பெண்ணை பிடித்து வைத்துக் கொண்டு கணவரிடம் தவணை தொகையை வசூல் செய்த தனியார் வங்கியின் செயல் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே உள்ள துக்கியம்பாளையம் பகுதியை சேர்ந்தவர் பிரசாந்த். கட்டட வேலை செய்து வரும் இவருக்கு கௌரி சங்கரி என்ற மனைவி உள்ளார். இவர்கள் வாழப்பாடியில் உள்ள தனியார் வங்கியில் 35,000 கடன் வாங்கியுள்ளனர். இதற்காக வாரந்தோறும் 770 ரூபாய் வீதம் தவணை தொகையும் கட்டி வருகிறார்கள். 10 தவணை மட்டுமே இன்னும் நிலுவையில் உள்ள நிலையில் தனியார் வங்கியின் சுபா என்ற ஊழியர் தவணை தொகை கட்டுவது தொடர்பாக போன் செய்த போது பிரசாந்த் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் வீட்டிற்கு நேரில் சென்ற சுபா கௌரி சங்கரியை தன்னுடன் வங்கிக்கு வருமாறு அழைத்ததோடு பணத்தை கட்டிவிட்டு உன் கணவர் உன்னை அழைத்து செல்லட்டும் என கூறி வங்கிக்கு கூட்டி வந்ததாக தெரிகிறது. துக்கியம்பாளையத்தில் கொத்தனார் வேலை பார்க்குறேன் சார். நானும் எங்கள் வீட்லேயும் வீட்டு கஷ்டமாக அவங்க காலேஜ் படிக்கிறாங்க. 35,000 ரூபா லோன் குள்ளே எடுத்தோம். வாரம் கரெக்டாக கட்டிகிட்டு இருந்தேன். இந்த வாரம் கரெக்டாக கட்ட முடியல. வீட்டில் உடம்பு சரியில்லை, நீ இருமா நான் போய் பணம் அரேஞ்ச் பண்ணிட்டு வரேன்னு சொன்னேன். வெயில் காலத்தில் என்னால் சரியாக வேலைக்கும் போக முடியல. நீ வீட்டில் இருமா, நான் பணம் ரெடி பண்ணிட்டு வர சொன்னேன். கொஞ்சம் தாமதமாகிடுச்சு. அவங்க வீட்டில் வந்து சத்தம் போட்டு நீ உட்காருமா, அவங்க வீட்டுக்காரர் வந்து பணம் கட்டிட்டு உனக்கு கூட்டிகிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. உடனே எனக்கு ஃபோன் பண்ணாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் உடனே ஆஃபீஸ் போய் இந்த மாதிரி சாருங்க சொன்னேன். சார் நடவடிக்கை எடுத்தார். உங்கள் வீட்டுக்காரர் வந்து பணம் கட்டிட்டு உனக்கு கூட்டிகிட்டு போக சொல்லு அப்படின்னு சொன்னேன். சொன்னது யாரு? சொன்னது சுபாங்க. இது பற்றி தெரிந்த அதிர்ச்சியடைந்த பிரசாந்த் வாழப்பாடி துணை காவல் கண்காணிப்பாளர் ஆனந்திடம் புகார் அளித்தார். இதையடுத்து வங்கிக்கு நேரில் சென்ற போலீசார் விசாரணை நடத்திய போது இருதரப்பும் மாறி மாறி ஒருவருக்கு ஒருவர் குற்றம் சாட்டிக் கொண்டனர். அவர் ரெஸ்பான்ஸ் இல்லை. அவங்க வீட்டுக்கார ஃபோன் வச்சாங்க. இப்படி ஃபோன் எடுத்தீங்களா? சுத்தமாக சொல்லுங்க. இந்த பொண்ணு நான் என்ன கேட்டேன், 1 மணி நேரமாக வீட்டு வாசலில் தான் நின்றுட்டு இருந்தேன். அது என்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கலாமே. அப்புறம் நீ 10 பேருக்கு முன்னாடி நீ கூப்பிட்டு வரும்போது இல்லை, எங்கள் வீட்டில் 10 பேருக்கு முன்னாடி நீ கூப்பிட்டு வந்தேன். எல்லாம் பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க, பிரசாந்த் லோன் கட்ட முடியல, பொண்டாட்டிக்கு கூட்டி விடலாம் அப்படின்னு ஃபோன் பண்ணி சொல்லி தானே நான் ஏன் ஃபோன் பண்ணேன். நான் நீ ஃபோனே பண்ணல, ஃபோனுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணல. காலையில் வந்து நான் உங்கள் வீட்டு வாசல்லே நின்றுட்டு இருந்தேன். நீ விட்டுருந்தா நான் வந்து கொடுத்துருக்கல. எவ்வளோ எக்ஸ்கியூஸ் கொடுத்தேன். பின்னர் இரவு 7:30 மணி அளவில் போலீசார் முன்னிலையில் பிரசாந்த் தவணை தொகையை கட்டிவிட்டு மனைவியை அழைத்து சென்றதாகவும் கூறப்படுகிறது. இந்த பிரச்சனை குறித்து காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் தனியார் வங்கியில் இரவு நேரத்தில் கடன் தவணையை செலுத்திவிட்டு கணவன் தன் மனைவியை மீட்டு அழைத்து சென்ற சம்பவம் பொதுமக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது.